ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஜிஎஸ்டி அதை கிளைம் பண்ணுறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் இப்போது சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது மூலமாகவும் அந்த வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, ஏற்றுமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர், அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறதும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேல்யூஸ் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக எஃப்ஓபி ப்ரைஸ் அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கிடச்சிரும். இதை பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய நேம் என்னென்னா லேர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த ரியல் எக்ஸ்போர்ட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் தமிழ் சேனலில் இருக்கிற அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ரெண்டு மெத்தடு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமா ஏற்றுமதி பண்ணுறது. அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க, பே பண்ணதுக்கப்புறமா உங்கள் குட்ஸு இல்லைன்னா சர்வீஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண அந்த ஜிஎஸ்டி ஃபைல்டு டேட்டாவும் உங்களுடைய எக்ஸ்போர்ட் டேட்டாவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ண அந்த ஜிஎஸ்டி ரீஃபண்டு வந்துடும், கிரெடிட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இதுக்கு அடுத்த மெத்தட், செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யும்போது நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணாமலே எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அது எப்படி ஜிஎஸ்டி பே பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டி ஃப்ரேம் ஒர்க்கில் LUT அப்படின்னு வச்சுருக்கிறாங்க, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணலாம். இது ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத, அதாவது LUT உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத உங்களுடைய ஆடிட்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு கேட்பாங்க, அண்ட் தென் ஸ்டார்டிங் பிஜி பீரியட் கேட்பாங்க. ஸ்டார்டிங் பிஜிங்கிறது அந்த பேங்க் கேரண்டி பீரியட், இது கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மேபி இன் சம் கேசஸ் எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அந்த LUT இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் இதை நீங்கள் உங்கள் ஆடிட்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த LUT யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் ஆடிட்டர். பட் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே ஒரு பொருந்தக்கூடியது. யாருக்கு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அது ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு விஷயம் தான் கவனமாக இருக்கணும், என்னென்னா அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஜிஎஸ்டி டேட்டா, நீங்கள் ஃபைல்டு அந்த டேட்டாவும் அந்த எக்ஸ்போர்ட் டேட்டாவும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை யார் செய்வாங்கன்னா உங்களுடைய ஆடிட்டர் தான் செய்வாங்க. உங்கள் ஆடிட்டர்கிட்ட இதை நீங்கள் கரெக்டாக சொல்லி இந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும், எதுவும் மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது அப்படின்றத நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த டேட்டா ரெண்டும் மேட்ச் ஆகணும். உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா உங்களுடைய ஃபண்டு ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணது உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இது எல்லா எக்ஸ்போர்ட்டர், அதாவது சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டர்ஸ்னாலையும் இந்த மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் ஜிஎஸ்டி பணத்தை, அதாவது ஜிஎஸ்டி ரீஃபண்டு வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் டூ திஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.